செஞ்ச திட்டத்துல எது சிறந்த திட்டம்னு சொல்லுவீங்க? இதுவரைக்கும் செஞ்ச திட்டத்தில் மருத்துவக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கரூர் புது பஸ் ஸ்டாண்டு, நெரூர் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்க உயர்மட்ட பாலம், நிறைய இப்படி திட்டங்கள் இருக்கு. குறிப்பிடும்படியான திட்டங்கள் இன்னும் நிறையா இருக்கு. இப்போ இந்த 4 வருஷத்துல 3000 கோடி அளவுக்கு கரூர் மாவட்டத்துக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஒரு 3 மாதங்களில் பார்த்ததுல நிறைய வீட்டுமனை பட்டாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டங்களில் 5 வருஷம் 10 வருஷம், சில பேர்லாம் 40 வருஷம் குடியிருக்கிற வீடுகளுக்கு பட்டா இல்லாமல் இருந்தாங்க. அப்போ குடியிருக்கிற வீட்டுக்கு பட்டா இல்லைன்னா அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் இல்லைன்னு அர்த்தம். எப்போ வேணாலும் வீடு காலி பண்ணலாங்கிற அந்த சூழல் இருக்கிறத முதலமைச்சர் சிந்திச்சாங்க. கேபினெட்டில் ஒரு தீர்மானத்தை வச்சு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி 5 லட்சம் பேர்த்துக்கு பட்டா கொடுக்கணும்னு இலக்கு நிர்ணயிச்சாங்க. அதில் கரூர் மாவட்டத்துக்கு 28,000 பேர்த்துக்கு பட்டா கொடுக்கறதுக்கான இலக்கு கொடுத்தாங்க. நம்ம இப்போ வரைக்கும் 45,000 பேர்த்துக்கு கரூர் மாவட்டத்தில் பட்டா கொடுத்துருக்குறோம், இன்னும் கொடுக்க போகிறோம்.